ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தை திருநாள், மாட்டுப்பொங்கல், அடுத்தது வந்துட்டுங்க உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. நம்ம பார்த்துருப்போங்க, மதுரைக்கு வந்துட்டு ஸ்லேட் பென்சில் ஏற்றிட்டு வந்துட்டு அன்லோடு பண்ணிட்டுங்க நைட்டாக, அதாவதுங்க ஒரு நைட் வந்துட்டு போய் ஸ்பாட்டில் நிறுத்திட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்த நாள் பகலில் ஒரு டெலிவரி இறக்கிட்டுங்க, சாயந்தரம் ஒரு டெலிவரி இறக்கிட்டு மோடி 10 மணிக்கு மேலே தாங்க வண்டி எடுத்துகிட்டு நம்ம சிவகாசிக்கு வந்தோம். சிவகாசி வந்தாச்சுங்க, வரத்துக்கு நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னாங்க, இன்றைக்கி வந்துட்டு நம்ம லோடு எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு பொங்கலுக்கு மோஸ்ட்லி நிறுத்த மாட்டாங்க வண்டியை, கிளம்பிடுவோம். ஏற்றிட்டு பொங்கல் அன்றைக்கே கிளம்பிடலாங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம வண்டி தேங்குச்சுன்னா எல்லா இடத்துலையும் வண்டி தேங்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம அதே மாதிரி நம்ம குஜராத்லேயும் வந்து பார்த்தோம்னா இந்த சங்கராந்தின்னு சொல்லியிருப்பேன், நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் பொங்கல் கொண்டாடுவாங்க. அடுத்தது பட்டை விடுற ஃபங்க்ஷன்லாம் வரும். அதனால் அங்கேயும் லோட் ஆகாதுங்க. நம்ம ஏற்றிட்டு போகும்போது அந்த பொங்கல் டைமில் முடிஞ்சிடும், நம்ம ரிட்டன் அங்கே போய் லோடு ஏற்றி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தாங்க பிளான் பண்ணிட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கெல்லாம் கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நான் நம்ம திருச்செங்கோட்டு மலை இருக்குல்லங்க, அங்கே வந்துட்டு மார்கழி மாதம் வந்து ஃபுல்லாக மலையில் படிக்கட்டில் ஏறுவாங்கங்க. நான் மார்கழி மாதம் ஒரு டைமாச்சு வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு நாளாச்சு நான் ஏறிடுவேன். இந்த ட்ரிப் வந்துட்டு மார்கழி முடியும் போது வீட்டில் தாங்க இருப்பேன். அதனால் மலை ஏறும்போது என்னென்ன அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. என்ன சின்ன சின்ன கோயிலில் இருக்கும், நல்லாயிருக்கும். அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம் லோடு ஏற்றிட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம். அப்போ நான் நேற்று வந்துட்டுங்க அன்லோடு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாருங்க, ஸ்ரீதர் அண்ணான்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு நமக்கு ஸ்நாக்ஸுங்க, அப்புறம் ஸ்வீட்ஸு, க்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கிறத நான் காட்ட போகிறேன், பார்க்கலாம் வாங்க. பா அந்த பலகை எப்படியே எடுத்து காட்டுங்க. நம்ம அங்கே பலகை போட்டோம்ல, பலகை போட்டதோடு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் காட்டவே இல்லை. பலகை போட்டோம் எல்லாம் அன்றைக்கி பலகை நல்லா இருக்கும், பெயிண்ட் அடிச்சா தான் நல்லாயிருக்கும், எஃப்சிஎஃப் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதான் அந்த சைட்லலாம் கம்பிக்கு காடி எடுத்துட்டு காடி 2 பக்கம் காடி எடுத்துட்டு போட்டுருது, அப்போ தான் கரெக்டாக உட்காரும். ஆமாம் ஆமாம். அப்புறம் அதனால தான் இப்போ வச்சுட்டோம்னா மறுபடியும் எஃப்சிஎஃப் 2 மாதம் தான் இருக்குது, பெயிண்ட் அடிச்சுக்கலாம் நீட்டாக. ஒன்றா அப்படியே எடுத்து காட்டுங்கப்பா. ஃபஸ்ட்டு வாழைப்பழம். அப்புறம் அதாவதுங்க செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாருங்க. நான் வந்து நேற்று வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு 2 எடுத்து கொடுத்துட்டு மீதி நான் வீட்டுக்கு கொண்டு போகலான்னு பார்த்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னாப்பா பஸ்ஸில் கூட்டம், எத்தனை கூட்டம் பொங்கலுக்கு. சரியான கூட்டம் பொங்கலுக்கு வந்து அதாவது அன்லோட் பண்ணிட்டுங்க நான் வீட்டுக்கு போகலான்னு தான் இருந்தேன். அப்பா வந்துட்டு லோடு ஏற்றி வரண்டாருங்க சிவகாசியில். அப்புறம் சரின்ட்டு பார்த்தா பஸ்ஸு சரியான கூட்டங்க. அப்புறம் நம்ம வேலைக்காகாது, ஒரு நாள் தான் லோடு ஏற்றிட்டு உங்களோடய வரலான்ட்டு அப்புறம் வந்துட்டேங்கப்பா. ஆமாம், அது பஸ்ஸில் கூட பெரிய சிரமமாக இருக்குது. பஸ்ஸு கூட்டங்கப்பா. அது இல்லாமல் தூங்கி இருந்துன்னு வச்சுக்க, பிளேடை போட்டுப்பானு. அது அந்த பை இருக்குல்லங்க, அது ஃபுல்லாகவே நம்ம சொன்னலங்க ஸ்ரீதரண்ணான்னு சொல்லிட்டு அவர் வாங்கினது ஸ்நாக்ஸ் தான். அப்புறம் அதுவும் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகணுங்க. இன்கேஸ் தூங்கிட்டு இது மிஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு தான் அப்புறம் அப்பா கூட நான் லோடு ஏற்றிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு 3 கொய்யாக்காங்க, கொய்யாப்பழம் 3, அச்சு முறுக்குங்க 1, அடுத்தது ஆப்பிள் தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிலோ. நான் பேசாமல் ஊருக்கு போயிருந்தேன்னு வைங்கப்பா, நம்ம அண்ணன் வாங்கிட்டு வச்சு ஒரு பழக்கடையே போட்டிருப்பேன் இந்த பொங்கலுக்கு. இங்கே பாருங்க எத்தனை பழம்னு, இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் அது இல்லாமல் ரோஸ் மில்க் கடை ஒன்று கூப்பிட்டு போனாருங்க பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. அப்புறம் இது தாங்க மாதுளம்பழம். மாதுளம்பழம் அதுதான். இது என்னது? இது பால் ஓட்டுறது தவஞ்சு போச்சு பாரு நைட்டு பனிக்கு. அப்புறம் முறுக்கு தாங்க, முறுக்கு மிக்சருங்கப்பா. சரி, இது பட்டாணி. எல்லாமே திருநெல்வேலி லாலா மிட்டாய் கடைன்னு போட்டிருக்குங்க, இது நல்லாயிருக்கும். இது என்ன சாப்பிட்டதே இல்லைங்க இது வரைக்கும். இது அல்வா தாங்க. அல்வா வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க நேற்று. அப்போ தான் சூடாக பேக் பண்ணி வாங்கி வந்தார். நான் அப்பயே ஒரு பாக்கெட் நான் அப்போ சாப்பிட்டோம். இந்த முறுக்கு இது என்னதாங்க? இது ஏதாவது ஸ்வீட் முறுக்குங்களா, ஸ்வீட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் அந்த இது வாங்கிட்டு வந்தாரு. க்ளவுஸ் மெயினாக அதை மறந்துட்டேன். க்ளவுஸுங்க இதுவும் அதை எடுத்து கைக்கு போட்டு காட்டுங்கப்பா அப்படியே. நான் சொன்னலங்க நேற்று பெரியார் பஸ் ஸ்டாண்டுட்டு வந்துட்டு ஒரு ரோஸ் மில்க் கடைக்கு அண்ணன் கூப்பிட்டு போயிருந்தார்.
அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ரோஸ் மில்க்கு குடிக்க இன்னொரு டம்ளர் குடிக்கலாம் தான் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கண்டிப்பாக நம்ம அண்ணன் இன்ட்ரோ கொடுக்குறேங்க. அவர் இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணிருக்காருன்னு சொன்னார். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு மேபி யூஸ் ஆகலாம். நான் அதனால் அடுத்த டைம் அவரை மீட் பண்ணும்போது அவரே சொல்கிறேங்க என்ன டீட்டெயிலாக. ஐடியா கழட்டுங்கப்பா. அப்புறம் நம்ம அண்ணன் இன்னொருத்தர் வந்து இருந்தாருங்க, செல்லம் சொல்லிட்டு, நம்ம மதுரை உருளைக்கிழங்கு லோடு ஏற்றி இறக்கும்போது பிக்கப்பில் வந்திருப்பார். இப்போ நம்ம அண்ணன் வந்துருந்தாருங்க. அவரையும் பார்த்து பேசிட்டு, அவரோட பையன் வந்து 9th படிக்கிறாருங்க. அவரும் நம்மளோட ஃபேன் தான் அப்படின்னு சொன்னார். நம்ம வீடியோலாம் அடிக்கடி பார்ப்பாருன்ட்டு. அதை நெக்ஸ்ட் டைம் வரும்போது பையனை மறக்காமல் கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். காட்டுங்கப்பா. உள்ள ஒரு சின்ன சின்ன பட்டன் மாதிரி. அதான் சொன்னாருங்கப்பா, இதை போட்டு இழுக்கும்போது கையில் கொப்பளம் போடாது, வழுக்காது, கொப்பளம் போடாது. இது நம்ம அந்த பரோஜில் பேல ஏற்றுறோம்லாங்கப்பா, எல்லாம் இப்படி தான் போட்டிருக்காங்க. சொர்சோன்றது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு இதில் 20 இருக்குங்க. அதே மாதிரி 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்காரு. ரொம்ப நன்றிங்கண்ணா. நல்லா தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக அடுத்த டைம் அண்ணனை மீட் பண்ணும்போதுங்க அவரை பேச சொல்லலாம். அப்புறம் இது ஏங்கப்பா, ஸ்ரீடியில் இந்த வீடியோ காட்டினா இல்லையா உங்ககிட்ட? இல்லையா. ஸ்ரீடியில் வந்துட்டு என்னன்னு தெரிலங்கப்பா, தமிழ்நாடு டிரைவர் 2 பேர் வலையில இழுத்து விட்டாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் கூட வீடியோ போட்டிருப்பேங்க. அது கரெக்டாக முன்னாடி பிக்கப்பில் வந்துட்டு அருவாள் எடுத்து இந்த கண்ணாடி வெட்டி விடுவாங்க. வெட்டி இந்த கிளாஸ் உடஞ்சி போச்சு. என்னாரன்னு தெரிலிங்கப்பா. நானும் அதை பற்றியெல்லாம் விசாரித்தேன். ஒன்றும் அவங்கள பிடிக்க முடியல. என்ன தகவல்னு தெரில. சரி, ஒன்று டிரைவர் மேலே தப்பா இல்லை அவங்க வேணும்னே வண்டி குறுக்க போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பகலில் வந்து ஸ்டீடி அவுட்டரில் வந்து குறுக்க போட்டுருக்காங்க. இப்போ பகல்லையா குறுக்க போட்டு அருவாள் எடுத்து இந்த கிளாஸை வெட்டியிருக்கான். நம்ம அப்பாவையும் சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்டீடிங்கிற ஊரில் தான் திருடனுங்க இது பண்ணி காசு பிடுங்கினது. ரொம்ப மோசங்க மகாராஷ்டிரா. ஏன்னா அது வீடியோ பார்த்தேங்க. வீடியோ வந்து போட்டிருக்காங்கப்பா. அதுலேயே கிளியராக கமெண்ட்டில் இல்லைனா ஒரு வீடியோக்கு இது என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா நம்ம வீடியோ பார்க்குற டிரைவர் அண்ணனுங்களுக்கும் நமக்குமே ஒரு யூஸாக இருக்கும், என்னால் எந்த பிரச்சனைன்னு. அதை பற்றி போடாமல் வெறும் வீடியோ மட்டும் போட்டிருந்தாங்க. நானும் போட்டிருந்தேங்க. நம்ம அந்த அருவாள் காட்டினதுனால நமக்கு வந்துட்டு வைலேஷன் வந்துருச்சுங்க இன்ஸ்டாகிராமில். அதேமாரி தொடர்ந்து போட்டால் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து பேஜ் வந்து பிளாக் ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகம். அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்கப்பா, நம்ம பார்த்துட்டு லோடு ஏற்றிட்டு ஊருக்கு போவோம். சேர்த்தாங்க பொங்கலுக்கு. அப்புறம் நின்று என்னப்பா பண்ணுறது? நின்று ஆடு மாடாக வச்சு பொங்கல் கொண்டாடுறோம். நமக்கு பொங்கலும் கிடையாது, ஏதோ தீபாவளிக்கு இருந்தோம். இது லோடு பார்ப்போங்க. எந்த ஊருக்கு முடிஞ்ச அளவுக்கு தாவூத் ஏற்றுனோம்னா இந்தூரில் வந்துட்டு உருளைக்கிழங்கு சீசனுங்க. கொஞ்சம் ஒரு 2 ட்ரிப்பு ஓட்டலாம். அது என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சுற்றி. அடுத்தது ஏங்கப்பா, அவரு நம்ம நாமக்கல்ல உங்கள் ஃப்ரெண்டு போய் எம்பியில் வண்டி நிறுத்தி டீசல் போயிடுச்சுல. அது டீசல் விஜயனுக்கு முன்னாடி ஒரு டோல் இருக்குது. இந்த டோலில் போய் டோலை பாஸ் பண்ணி ஒரு டீ கடை இருந்தது லெஃப்டில். அது நிப்பாட்டிருக்காரு. சும்மா ஒரு 10 அடிக்கு மேலே போக முடியாதான், அத்தனை பண்ணி ஊற்றிருக்குது. அப்புறம் ஓரம் கட்டிட்டு கரெக்டாக 3:30 மணிக்கு ஓரம் கட்டிருக்காரு. 3:30க்கு ஓரம் கட்டிட்டு சரி அவர் 5:30 மணிக்கு எடுக்கலாம், 6 மணிக்கு அப்படின்ட்டு ஓரம் கட்டி நிப்பாட்டிருக்காரு. டீ கடை ஒட்டின மாதிரி சைடில். ஆமாம். அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, படுத்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டு வெடிக்கால டிரைவர் அவர் எடுத்திருக்காரு. டிரைவர் ஒரு ஓனர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் டிரைவர் எடுத்ததுமே அப்போ கேட்டிருக்காரு, என்ன முள் வந்து 2ல் இருக்குது, எண்டில் டீசலு அப்படி இருக்காரு. இவர் வந்து கீழே வரும்போது அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் முன்னாடி போய் ஒரு 10-20 கிலோமீட்டர் போய் ஒரு ஹோட்டல் கடையில் நிப்பாட்டி டீ குடிக்கலான்ட்டு அங்கே நிப்பாட்டிருக்காங்க. அவங்க நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது அந்த டேங்கியே வந்து மேலே அந்த பூட்டுக்கிட்டு எல்லாம் உடச்சி டீசல் ஒரு 150 லிட்டர் இருக்குமா, 150-175 லிட்டர் எல்லாம் பிடிச்சி போயிட்டாங்க. மகாராஷ்டிரா இப்போ மத்திய பிரதேசத்துக்கும் நம்ம உள்ளே போக தான் தெரியுதுங்கப்பா. அதுவும் ஒரு அது இல்லாமல் வந்து இது வந்து அந்த டீ கடைக்காரங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். நாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ மேலே அந்த மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கமெல்லாம் டீ கடைக்காரனே திருநாள் தான் இருப்பான். ஆமாம். என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி தனியாக நின்றுச்சுன்னா ஃபோன் பண்ணிடுவானுங்க. ஃபோன் பண்ணி வந்து எப்படி அது பணிக்கிறதுக்கு தூக்கத்தில் தெரில, இல்லைன்னா சைலண்ட்டாக உடைக்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிப்பானுங்க. அவனுக்கு தெரியாத இருக்கா? அது இல்லாமல் தெரியாதுங்க. நாமளாம் தூக்கத்தில் இருந்து எதையோ உடச்சா தெரியுதா? நம்ம தூங்கும் போது எதாவது தெரியுதா? இப்போலாம் நாங்கள் தூக்கத்தில் அசந்து தூங்கிடுறோம். ஆமாம். அலாரமே வச்சாலும் அலாரம் அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறோம்.
ரொம்ப மோசங்க நார்த்து பொறுத்த வரைக்கும். அப்புறம் எது தான் உடச்சா நமக்கு தெரியுது. டீசலை வந்துட்டு அவங்களுக்கு எப்படிங்க மனசு வருதுன்னு தெரிலங்க. ஏன்னா நம்மளே இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம், போகிறோம், அங்கே போய் அந்த 15,000 20,000 டீசலை திருடி அவங்களுக்கு என்ன வரப்போகுது? அப்படி நல்லா இருப்பானுங்களா? எனக்கு இப்படியே இவங்களாம் நினச்சோம்னாங்க. நான் ஒரு புலம்னாருங்க, மீதியாகிறதே எவ்வளோதான் மீதியாகவும் அது டீசலில் போயிடுச்சு அப்படின்னு. ஓட்டி என்னங்க பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது போயிட்டு வந்து. லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா வாப்பி, வல்சாடுங்க, நவசாரி, சூரத், மொத்தம் 4 ஊருக்கு ஏற்ற போகிறோங்க. பாருங்க, நம்ம ஏற்றும் போது தான் சிவகாசியில் மழை வரணுமா வர மாதிரியே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குடோன்லேயும் இந்த இடி தாங்கி இருக்குங்க. இது வந்து கம்பல்சரி வச்சுருக்கணும் பட்டாசு குடோனில். சுத்தமாக சிக்னலே கிடைக்காதுங்க சுற்றி ஃபோனில். டேப்பு சார்ஜ் போடலாமா? சைடில் பிரிக்கிச்சு பாருங்க. சரி. இல்லை அவன் மறுபடியும் பொட்டியில் ஏற்றும் போது வால் கத்திட்டு இருப்பான் பார்ட்டி. லோடு ஏற்றிட்டே இருக்காங்க. ஏற்றினோம்னா அப்பாவும் நானும் நைட்டாக கிளம்பிடலாம் நாமக்கலுக்கு. எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இங்கே 4 போட்டிருக்காங்க. அன்றைக்கி அந்த கர்நாடகா ஹோட்டலில் வந்துட்டு 4 மணிக்கு எழுப்ப சொன்னாங்க, அது 4 போட்டாங்க. இன்னும் பார்க்கவே இல்லை. இந்த ட்ரிப்பு போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எல்லாம் பொங்கல் டைமில் லீவ் விட்ருவாங்களா என்னன்னு தெரிலங்க, பார்ப்போம். லோடு ஏற்றியாச்சுங்க. ஏற்றிட்டு இப்போ உள்கட்டு போட போகிறோம். திரும்ப நான் அந்த க்ளவுஸ் எடுத்து வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தாருல. அதைத்தான் பார்த்து வச்சுக்கோ. ஊக்கு என்ன சமைச்சலாம் வச்சிருக்கீங்க? கரெக்டாக இருக்கு ஊக்கு. அது ஒரு ஊக்குண்ணா. சரியா இருக்கு. ஏன்னா ஒரு ஊக்கு அன்னைக்கு தான் நம்ம ஆளுங்க அதான் அங்கே வேற பக்கம் லோடாத்து போய் கவுத்த கீழே. ஆனால் அந்த கிளவுஸ் தான் நான் சொன்னது பாருங்க. கை பாரு சொரு சொருன்னு இருக்கு பாருங்க உள்பக்கம். எனக்கு இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. போட்டுருக்கீங்களா? இல்லை போடுங்க, நான் வாங்க, அதே பழக்கமாகி போயிடும். அப்புறம் வாங்க, இது கவர் இருக்கிறக்காண்டி தர்றாங்களா? இது கையில் இருக்க நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருண்ணா எங்களுக்கு மதுரையில். வேண்டியா? இது போட்டு இழுத்தோம்னா கையில் வந்து கொப்பளம் போடாது, நல்லா கிரிப்பாக இருக்கும். ரெண்டு கட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. 50 24 இருக்குது. வேணுமா? இப்போ இருக்கு போட்டுறீங்களா? என்ன இருக்கு? இல்லை பாக்கி மேலே எடுத்துக்கிறோம். ஆமா, நல்லா கிரிப்பா இருக்கா? வாங்கி வரேன். வாங்கண்ணே, தரத்துக்கோ பேர் நீளம் தரத்தேன். வச்சுக்கிறேன். இல்லை போட்டோம், நல்லா இருக்குங்க. மண்ணை வாங்கி வந்து கொடுத்தது நல்லா இருக்கும் போது சூப்பராக இருக்குது. நம்ம வண்டியில் இருக்கிறது கூட இப்படி இல்லை தாங்க. ஆமாம் ஆமாம், அது சொன்னு இல்லை. வாங்கிக்கோ. குடிச்சிக்கியா? இல்லை இல்லை, போட்டு கீழே போட்டு போ. இழுத்து இறக்கப்பா. இல்லை கவரிலே காலில் மீச்சு இறக்கு. காலில் மிதிச்சுங்க. போதும். குடிச்சிக்கியா? கவுரு நல்லா இருக்குதுங்க. பாய் இந்த இது க்ளவுஸு சூப்பராக இருக்கு. இது எம்பிட்டு தேர்லாம் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு. ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாருங்க. அப்படியா? புதுசாக வச்சிருக்கீங்க? புதுசு தான் வச்சுருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் போடுறேன். சரி கொண்டாங்க. போடுறீங்களா? அதான் கேட்ட போடுறீங்களான்னு. இல்லை உங்களுக்கு வேணும்னு இல்லை இப்போ நீங்கள் போட்டுங்க, அதை நீங்களே கையில் வச்சுக்கோங்க. ரைட்டு, எங்களுக்கு வேணாம், நீங்களே கொண்டுட்டு போயிருங்க. ரைட்டு. அவர் கையே ஒரு கொப்பளம் எதுவும் போடாதுங்கண்ணா. இந்த ரப்பர் மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே வரணும், உள்ளங்கையில் வரணும். அது இந்த பார்ப்போம். இதில் மாட்டிடுங்க. அது நீ பிடிச்சிதாங்க, அவர் போட்டோம். ஊக்க கரை வராங்க. இதுலேயே மாட்டுங்க, இதில் மாட்டி மாட்டுங்க. இதுலையா? மாட்டி அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. போட்டுப்பா, அப்படியே போட்டோம் சரிங்கண்ணா. போட்டோம்
தெரியுதுண்ணே கட்டை இந்த வரல எதுவும் போகணும் தெரியுதா? இப்போ இது வந்து இதில் வரும். இது இந்த வரல இங்கே வரணும் அப்படி தானே தெரியுதா? மாற்றி போடணும், இந்த கைக்கு வரணும். இது இந்த இது வந்து இதில் போடணும். ஓ உள்ளங்கையில் வர மாதிரி போடுங்கண்ணா. தான் போடுங்க. இல்லை 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 தப்பு வருது. அதான் ஒரே நிமிஷம் வந்துட்டேண்ணா. அவங்க பேசுகிற வேற இது வேற பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நல்லா இருக்கா? சூப்பர். நம்ம ரோட்டில் போனால் தப்பாக நினைப்பாங்க, என்னடா இவன் கை இது வேற இருக்கு. இப்போ அப்படி விடுங்க. தெரியுதுண்ணா? அவ்வளோதான். கையில் கொப்பல் மூடம் வச்சுக்கலாண்ணா. அதை நீங்கள் சொல்லிங்களா? புடி வரல இது இதான் கரெக்டு தான். பார்த்து இது இந்த கம்பெனி பெரிய கம்பெனி லோட தரணும்ல, அங்கெல்லாம் இந்த மாதிரி தான் கையில் போட்டு கயிறு இழுப்பாங்க. சரி சரி நல்லா இழுக்கணும் கீழே வரைக்கும். இல்லை தப்பா அவ்வளோதான். இப்படியே போட்டுருக்காங்களா? ஆமாண்ணா, எல்லாமே தாங்க பாருங்க, ரப்பர் மாதிரி. போட்டு வரேன் வரேன். வாங்கப்பா. இப்போ எப்படி இருக்கு? அப்படின்னு வாங்க. நல்லா இருக்கா? சரியா? போட்டா லோடு ஏற்றிட்டுங்க ஆஃபீஸ்கிட்ட வந்தாச்சு. அப்பா வந்துட்டு கணக்கு முடிக்க போயிருக்காருங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்புவோம். நாமக்கல் வந்தாச்சுங்க. வண்டியை கொண்டு போய் பட்டையில் விட்டுட்டு அப்புறம் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. மணி இப்போ விடிகாலம் 4:30 ஆகுது. கூட்டிகிட்டு பார்த்து வந்திருக்காங்க. போயிட்டு வண்டியை விட்டுட்டுங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் நல்லா நீட்டாக தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே டியூட்டிக்கு நீட்டாக கிளம்புவோம். அப்பா நான் தூங்கிட்டு தாங்க இருக்காரு. கொட்ரோட்டில் வந்து எழுப்பி விட்டார். அதுக்கு மேலே நான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். 3 பேர் ஸ்கூட்டியில் போக முடியலங்க. அதனால கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு பஸ் நின்றுச்சு திருச்செங்கோட்டுக்கு. அப்புறம் நான் பஸ் ஏறிட்டேங்க. திருச்செங்கோட்டு மலை படிக்கட்டில் நடந்து போகலான்னு சொல்லியிருந்தேன்லங்க. போகலாம் வாங்க. இதாங்க என்ட்ரன்ஸு. இதிலிருந்து தான் நம்ம முன்னாடி போய் முருகன் கோயிலில் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தாங்க அப்படியே நம்ம வந்து படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு முருகனை கும்பிட்டு அப்படியே படிக்கட்டு ஏறுவோம். இப்போ கோயிலுக்குள்ளே இருக்குங்க, முருகன் கோயிலுக்குள்ளே சென்டரில் இருக்கிறதாங்க அர்த்தநாரீஸ்வரர். கீழே சின்னதாக ஒரு முனிவர் இருக்கார் இல்லைங்க, அவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆணும் பெண்ணு கலந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்ததுங்க விநாயகரை கும்பிட்டு அப்படியே படிக்கட்டு ஏறலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு முருகனை கும்பிட்டு தான் ஏறணும்னு சொல்லுவாங்க. அது என்ன டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் ட்ரிப்பில். மொத்தம் வந்துட்டுங்க 1200 படிக்கு மேலே இருக்குது. இப்போ தாங்க ஏற ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு வாங்குது. நான் மட்டும் தாங்க வந்தேன். கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா வீடியோ எடுக்க நல்லா இருந்திருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன மண்டபம் இருக்குங்க, அது எல்லாமே பார்ப்போம். இங்கே ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறையா மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க. இதுலேயும் வந்துட்டு பாருங்கள் திருக்காலத்தி அடிகளார் மண்டபம்னு போட்டிருக்கு. இங்கேயும் அர்த்தநாரீஸ்வரோட படத்தை வந்து நீட்டாக டிராயிங் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அடுத்தது இன்னொரு மண்டபங்க. இங்கேருந்து பார்த்தா தான் கோயிலோட மலையோட வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். எல்லாம் இப்பயும் நிறைய ஏறுறாங்க. மார்கழி மாதம் முடிய போதில்லை, அதனால். இங்கே ஒரு வீரபத்திரன்னு ஒரு கோயில் இருக்குங்க. ஏதோ 7 வயசு குழந்தைய காணான்னு சொல்லி மைக்கில் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டம் ஃபுல்லாக இருக்குங்க மலையில். பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க எல்லாமே ஏறுவாங்கங்க. என்ன முக்கியமாக வெறும் வயிற்றில் ஏறணுங்க. சாப்பிட்டது ஏறணும்னா வாமிட்டு வந்துடும்.
பழனி விட கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏறுறது. படிக்கட்டி ஏறும்போதுங்க இங்கே ஒரு 60 அடியில் ஒரு நாகர் சிலை ஒன்று இருக்கும். இங்கே வந்துட்டுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு போனால் கல்யாணம் ஆகுங்கிறது வந்து இங்கே ஒரு நம்பிக்கைங்க. இங்கேருந்து பார்த்தாங்க திருச்செங்கோடு சிட்டி இப்படியே கொஞ்சமாக தெரியும் பாருங்க. காலையில் தண்ணி குடிச்சு வந்ததுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. பெருவயத்தில் ஏறணும். இன்றைக்கி மார்கழி 28ங்க. மார்கழி 29 வரைக்குமே பார்த்தா ஃபுல்லாக இருக்குங்க கூட்டம். காலைல 4 மணிக்கெலாம் படியில் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பக்கம் ரோட்லேயும் சரிங்க கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்ம அதனால தாங்க வெடிகாலம் வந்தோம்னா இருட்டில் வீடியோ எடுக்க முடியாது தான் கரெக்டாக வீட்டில் ஒரு 8 மணிக்கு கிளம்புனேன். அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் ஏறிட்டு தாங்க இருக்காங்க. டிக்கெட் கவுண்டர்கிட்ட கூட்டிட்டு வாங்க. 7 வயசு பாப்பா கிரீன் கலர் துணி போட்டிருந்தாங்களாமா. அவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்கிட்ட கூட்டிட்டு வாங்க. பேரு லக்ஷ்மிதா, பெரிய வடுகப்பட்டி. அந்த குழந்தை காண சொன்னாங்கன்னா அந்த டிக்கெட் கொண்டுட்டு வாங்க. அப்படின்னு குழந்தை வந்து கீழே நம்ம குழந்தை காண சொன்னீங்கன்னா தாத்தா கூட ஆர்வ சுவாமி கோயில் இருக்காங்களாமா. லட்சுமிதாவை காணன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கீழே அடிவாரத்தில் ஆறுமுக சுவாமி கோயில் தான் இது தாத்தாட்டு இருக்காங்களாம். குழந்தை கிடச்சிருச்சுங்க. கீழே நம்ம ஆறுமுக கோயில் பார்த்தோம்னா முருகன் கோயில், அங்கே எங்கள் தாத்தாவோட போயிட்டாங்களாமா அந்த குழந்தைய. கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் என் தாத்தாவுக்கு கூப்பிட்டு போயிருப்பார். எனக்கு ஃபோன் சிக்னல் கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்தது செல்வ விநாயகர் மண்டபம்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இங்கே விநாயகர் சிலை ஃபஸ்ட்டு இருந்துச்சுங்க. இப்போ விநாயகர் சிலை காணாங்க. இங்கேருந்து அந்த மண்டபத்தோட வியூ பாயிண்ட் பார்ப்போம். அடுத்ததுங்க இங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு சிலை நிறையா இருக்குங்க. சூப்பராக செதுக்கியிருக்காங்க. அதையும் அப்படியே பார்ப்போம். இங்கே வந்துட்டு எல்லாம் பாட்டு கேட்குறதுனாலங்க அப்படியே நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். நமக்கும் பாருங்கள் வேர்வை எப்படி வந்துருச்சுன்னு. ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த மாதிரி உடம்புக்கு வேலை கொடுத்து வண்டிக்கு போயிட்டுருக்கனால தார் பை மடிக்கிற தவிர பெரிய வேலை ஒன்றும் இல்லை அதில். அதனால் இன்றைக்கி மலை ஏறவும் நல்லா வேர்வை வருதுங்க. இங்கே பாருங்கள் குதிரை சிலை. அடுத்தது கீழே வந்துட்டு ஒரு இது என்ன பன்னி சிலைன்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் யாழிங்க. யாழினா சிங்கத்தோட உடம்பு, குதிரையோட, அதாவது சிங்கத்தோட மூஞ்சு குதிரையோட உடம்புங்க. இங்கே கிளியராக தெரியல, இங்கே ஒரு இடத்துல பார்ப்போம். இங்கே நல்லா தெரியுது பாருங்கள். அதே மாதிரி இந்த யாழியில் வந்துட்டு வாயில் ஒரு உருண்டை மாதிரி கல் இருக்குங்க. அது உருட்டுற மாதிரி இருக்கும், வெளியே எடுக்க முடியாது. ஆனால் அங்கே இதில் இல்லைங்க அது அந்த மாதிரி. இன்னும் மேலே பாருங்கள் படிக்கட்டு எப்படி இருக்குன்னு. செங்குத்தாக ஏறுங்க அது. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க சின்னதாக. இங்கே பார்த்தோம்னா இன்னொரு 60 படி இருக்குங்க. இது வந்து சத்தியப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு யார் மேலேயாச்சும் இருந்துச்சுன்னா அதை நிரூபிக்க வந்து இங்கே தான் சத்தியம் பண்ணுவாங்களாமா. அந்த மேலேயே போட்டிருக்கும் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே வந்து இது முருகனுங்க. மேலே இங்கே பார்த்தோம்னா அந்த ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்காருங்க. அடுத்தது கிருஷ்ணர் சிலை ஒன்று இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி, அது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க சிவனும் பார்வதியும் இருக்கும்போது இந்த முனிவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் பேர் வந்து முக்கால் முனிவரா இல்லை பிருத்திவின்னு நினைக்கிறேங்க. இவர் வந்து சிவனை மட்டும் போய் கும்பிட்டு இருந்தாருங்களாமா. அப்போ வந்துட்டு பார்வதிக்கு வந்து கோவம் வந்து ஏதோ சாப விட்ட மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சிவன் வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ட்டு தன்னோட இதயத்தில் தான் பெண்களை வச்சுருப்பாங்க, ஆண்கள் எப்பயும் அப்படின்ட்டு இதய பக்கமே வந்து கொடுத்துருவாருங்க பெண்ணுக்கு. அதான் ஆண் பாதி பெண் பாதியாக இருக்குங்க இங்கே சிவன் கோயிலில். சொல்லியிருந்தாலங்க இந்த கோயில் தான் அப்படியே அந்த 60 படி தாண்டினோம்னா 60ஆம் படி கட்டளை தரன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. அப்படியே அந்த முருகன் கோயிலை தாண்டினோம்னாங்க இந்த பக்கம் வந்துட்டு விநாயகர் சிலை, அடுத்தது ஆஞ்சநேயர் சிலைங்க. இதெல்லாம் அப்படியே கல்வெட்டிலே செதுக்கியிருக்காங்க. நம்ம திருச்செங்கோட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க பேர் வந்துங்க திருக்கொடி மாடச்செங்குன்றூருங்க. இதுதான் திருச்செங்கோட உண்மையான பேர். இப்போ தாங்க அப்படியே திருச்செங்கோடுன்னு மாறிடுச்சு. போக போக இப்போ டீ கோடு அப்படிங்கிறாங்க. அடுத்தது கோடுன்னு மாறும். அடுத்தது வெறும் கோன் மட்டும் மாறுன்னு நினைக்கிறாங்க. படத்தோட டைட்டில் மாதிரி சுருக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நல்லா இருக்குங்க. நம்ம மார்கழி மாதம் வந்து விடிகால் 4-5 மணிக்கு ஏறுறோம் பார்த்திங்களா. ஏறிட்டு இங்கே வந்து உட்காந்தோம்னா காற்று அவ்வளோ ஜில்லாக வருங்க. அவ்வளோ இப்போயுமே பார்த்திங்கன்னா ஜில் ஜில்லுன்னு தான் அந்த இடத்துல காற்று வந்துட்டுருக்கு.
ஆக்சிஜன் அவ்வளோ பியூராக கிடைக்குங்க இங்கே. இங்கே இருக்கிறது வந்து இலைப்பாற்றி மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த பழனியில் வர மாதிரி யானை படிக்கட்டுங்க, கொஞ்சம் படிக்கட்டுலாம் கேப் விட்டு தான் இருக்கும். இங்கே நடக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது இங்கே வந்தாச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக படிக்கட்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே சைடில் வராங்க பார்த்தீங்களா 4 ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள இப்போ தாங்க மீட் பண்ணினேன். எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க தாங்க சொன்னாங்க. எல்லாம் இங்கே திருச்செங்கோடு தாங்க. மைக் கொண்டு வரலைங்க, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்தையுமே நான் வீடியோ எடுத்திருப்பேன். கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம படிக்கட்டில் ஏறினோம்னா வந்துட்டு இதாங்க நமக்கு என்ட்ரன்ஸு. போயிட்டுங்க அப்படியே நம்ம உச்சி பிள்ளையார் ஏறும்போது அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னாலும் கோயில் நல்லா தெரியும். திருச்செங்கோடு மொத்த டவுனே இப்படி தாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதாங்க என்ட்ரன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, படிக்கட்டில் வந்தோம்னா இங்கே விநாயகரை கும்பிட்டு அப்படியே இந்த என்ட்ரன்ஸ் சொல்லியே போகலாங்க. பைக்கில் வந்தால் காரில் வந்தாலும் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க, அதையும் காட்டுறேன் நான். வாங்க, இதுதான் உச்சி பிள்ளையார் போகிற இடங்க. நம்ம உச்சி பிள்ளையார் வந்து இப்போ போக மாட்டோம். சைடில் வந்துட்டுங்க அந்த கம்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கையை பிடிச்சிட்டு ஏறிக்கலாங்க மேலே வரைக்கும். ஏன்னா வழுக்கிற மாதிரி இருக்குங்க எங்கெல்லாம் பாறையெல்லாம், அதனால அப்படி கொடுத்துருப்பாங்க. மெயினாக அங்கே திருச்செங்கோடு வந்துட்டுங்க மெயின் சாமி கும்பிட்ற வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனால் கல்யாணம் ஆகும். இங்கே வந்துட்டு அப்படி வேண்டுதல் வச்சாங்கன்னா இங்கே வந்து கல்யாணம் பண்ணுவாங்கங்க. ஆனால் இந்த ஊர்லேயே இருக்க நமக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, சாமி கண்ணு தெரியல போல், வேறு ஊர் நினச்சிட்டு இருக்காட்டிருக்கு. அடுத்ததுங்க இங்கே மலையாறில் வந்துட்டுங்க இன்னொரு ப்ளஸ் என்னென்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நாமளே வந்து பார்த்தோம்னா வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மோஸ்ட்லி மலை ஏறிடுவேன். உடம்புக்கு வந்து ரத்த ஓட்டம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. புதுசாக ஏறும்போது கொஞ்சம் உடம்பு வலி இருக்குங்க, கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கும், மேபி வாமிட் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம கோயிலில் வந்துட்டு எதுக்காக வந்து படி ஏற சொல்லுவாங்கன்னாங்க, வாழ்க்கையில் வந்துட்டு மேலே ஏறது வந்து ரொம்ப கஷ்டங்க எப்பயுமே, இது வந்து பொதுவான ஒன்று தான். அதே மாதிரி தாங்க அதோட வாழ்க்கை அந்த தத்துவமாக தான் வச்சு இந்த படிக்கட்டு ஏற சொல்லுவாங்க. ஏறுறது வந்து எப்பவுமே கஷ்டங்க. ஏறிட்டோம்னா இப்போ பாருங்கள், நம்ம ஏறினதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்குறோம் பார்த்தீங்களா, நம்ம நினச்சதை மேலே வந்து பார்த்துட்டோம் சாமியை. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் எப்பவுமே இறங்குறது வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் இறங்குறது, படிக்கட்டு இறங்குறது ஈஸிங்க. அது ஒரு தத்துவமாக தான் வச்சு வந்து பார்த்தோம்னா மலை கோயிலே ஏற சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க வெள்ளியங்கிரி சதுரகிரியும். நானே ஃபஸ்ட்டெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டுங்க ஒரு சில டைம் வந்துட்டு பாதியிலே இறங்கி போயிடுவேன் ஏற முடியலின்ட்டு. ஆனால் இப்போல்லாம் ஃபுல்லாகவே ஏறிடுவாங்க. கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க, போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது. 25 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்து வந்துடலாம். சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுதான் ஆமைக்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஆமை ஷேப்பில் இருக்கா. நம்ம காரு பைக்கில் வந்தோம்னாங்க இதுதான் என்ட்ரன்ஸ், இந்த பக்கம் என்ட்ரன்ஸுங்க. இது கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ். இது அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க, அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். நல்லபடியாங்க உள்ளே போயிட்டு ஃப்ரீ டிக்கெட்டில் போகலங்க, ஃபுல் கூட்டம். நம்ம வண்டி கிளம்புறதுனால 25 ரூபா டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு. வாங்கிட்டு போயிட்டு உள்ளே மரகதலைங்க வச்சுருந்தாங்க. கரெக்டாக நான் போகிற டைமில் இருந்துச்சு, பார்த்து கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோயிலுக்கு இன்கேஸ் ஸ்டெப்ஸில் வர மாதிரி இருந்தால் வெறும் வயிற்றில் வரணுங்க, எதுவும் சாப்பிட்டுட்டு இது வந்துடாதீங்க. அதேமாதிரி நல்லா இருக்குங்க, ஏறிட்டு வந்தால் உடம்புக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குங்க. ஒரு இதமான வலி, சுகமான வலின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பெயினாக இருக்காதுங்க. நான் வந்துட்டு மாரலி இருந்தேன்னா ஃபுல்லாக ஏறிடுவேங்க. ஒரு 2-3 டைம் தொடர்ந்து ஏறியிருக்கேன். தொடர்ந்துனா 3 நாளுங்க, 3 நாள் 4 நாள் ஏறியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு வண்டிக்கு போகிறதுனால டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால் இன்றைக்கி டைம் கிடச்சது, வந்தாச்சு. உங்களுக்கு வந்துட்டுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு அது குட் நியூஸாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு அது ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இப்படி கிளம்பலாங்க, போயிட்டு டியூட்டிக்கு கிளம்புவோம். இப்போயும் பார்த்தோம்னாங்க பட்டாசு வந்துட்டு தீபாவளிக்கு கூட அவ்வளோ கால் இருக்காதுங்க, அவ்வளோ அர்ஜென்ட் இருக்காது நார்த் இந்தியாவில். ஏன்னா இப்போல்லாம் மேரேஜ் டைமுங்கிறதுனாலங்க பட்டாசு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு. எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு போன ட்ரிப்பு அதே மாதிரி தான் கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, இந்த ட்ரிப்பு அதே மாதிரி தான் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போ வரீங்கன்னு கேட்குறாங்க. அதனால் போகலாங்க. நமக்கு தைப்பொங்கல் வந்து இந்த வருஷம் கிடையாது. தைப்பொங்கல் வந்து நமக்கு தெரிஞ்சு கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு அப்படியே ரன்னிங்லேயே கொண்டுகிட்டு போகலாம். அங்கங்கே வந்துட்டுங்க குரங்குக்கு இந்த மாதிரி தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க குடிக்கிறதுக்கு.
நம்ம ஆள் இப்போ தான் குடிச்சிட்ருக்காரு. மீன் பிடிக்கிறாரா? தண்ணி தாங்க குடிக்கிறாரு. ஆனால் குரங்கு நிறையா இருக்குங்க, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வர மாதிரி இருந்தால் மெயினாக கீழே வந்துட்டுங்க பைக் நிறுத்தும் போது இல்லை படி ஏற வரும்போது காருக்கு இது நிறுத்தினீங்கன்னா லாக் பண்ணிட்டு வந்துடுங்க. பைக்கில் வர மாதிரி இருந்தால் எல்லா பொருளும் எடுத்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நம்மளே ஒரு டைம் வரும்போது நம்ம பர்ஸு தெரியாமல் பைக்கில் வச்சுட்டு வந்து போனால் காணாங்க. அது குரங்கு தூக்குச்சா இல்லை மனுஷ குரங்கு தூக்குச்சான்னு தெரிலங்க. மிஸ் ஆகிடுச்சு. உள்ளே ஒரு 400 அமௌண்ட் வச்சுருந்தேன். அதனால் வர மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க மேலே. சரிங்க, மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் ஃப்ரீ டைம் நமக்கு கிடைக்கும் போது இந்த மலை போது பார்த்திங்களா, நான் முன்னாடி காமிச்சேன்ல, மேலே வந்துட்டு உச்சி பிள்ளையார் இருக்காருங்க. அவரை உங்களுக்கு வந்துட்டு நான் அப்படியே அங்கேருந்து போகிற மாதிரி அந்த பாறையெல்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த கம்பி கொடுத்துருப்பாங்க சொல்லியிருப்பேன். அதனால் அதை நீட்டாக பார்ப்போங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில்.